இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோட இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலேயும் அவங்களுடைய எழுச்சி அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்றைக்கி புதுசாக ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering, Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திருவாரூரில் நடக்கிற வியாபாரிகள் சங்க எழுச்சி மாநாட்டில் கலந்துருக்கு. இன்றைக்கி வந்திருக்கேன், கும்பகோணத்தில் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இப்போ கிளம்பி அங்கே போயிட்டுருக்கிறேன். ஸோ அங்கே போகிற நேரத்தில் உங்கள் பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். உங்கள் கேள்விகள் கேட்கலாம். சார், 2 படங்கள் வந்து இப்போ நடிச்சிருக்கீங்க, லீடர் அண்ட் லெஜெண்ட். சரிங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது சார்? நல்லா இருக்குது. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த வரவேற்பு இருக்குது. நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. எதிர்பார்ப்புகளும் வரவேற்பும் அதிகமாகிட்டு இருக்கு. உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? இல்லை, அடுத்த 3வது படத்துக்கான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதில் வந்து ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதே டைரக்டர் துரை செந்தில்குமார் தான் பண்ணுறாங்க. அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்குங்க. அரசியல் ஈடுபடுற அனுபவம், அரசியல் காலங்கள் பதில் சொல்லட்டும். இப்போ விஜய் வந்து அதிக பெரும்பான்மையோடு வந்திருக்காங்க. ஆமாங்க, ஆமாம். உங்களுடைய இது எப்படி? இல்லை, இன்றைய வந்து இளைஞர்களுடைய எழுச்சியை பார்க்குறோம். அதாவது இளைஞர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இந்த முடிவை கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதாவது நம்ம ஜல்லிக்கட்டுலேயும் பார்த்தோம், ஜல்லிக்கட்டுலேயும் அவங்களுடைய எழுச்சி அங்கே ஆரம்பமாச்சு. அதனுடைய கண்டினியூஷன் தான் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை மிகப்பெரிய எழுச்சி அந்த இளைஞர்கள் தான். அதாவது இன்றைக்கி புதுசாக ஓட்டு போட்ட இளைஞர்களாகட்டும் ஒரு பெரிய மாற்றத்தை எழுச்சியை உண்டாக்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவங்கள வந்து ஒரு ஊழலற்ற ஒரு ஆட்சியும் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருக்கணும், வரிகளை குறைச்சி கவர்மெண்ட் செலவை குறைச்சிக்கிட்டு மக்கள் பணம் மக்கள்கிட்டே இருந்து அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சதுன்னா மக்களுக்கு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சி சரியா இல்லைங்கிறீங்க? இல்லை, இந்த எழுச்சி தானே பார்க்குறோம். எழுச்சி வந்து இன்றைக்கி மாற்றத்தை விரும்புகிறாங்க. என்ன மாற்றத்தை விரும்புகிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைகள், அவங்கள்ட்ட பேசும்போது, அவங்கள்ட்ட இது பண்ணும்போது அவங்க எதிர்பார்க்குறாங்க இன்னும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக வேணும். இன்னும் வந்து ஏன்னா இன்றைக்கி வழி நடத்துறது இன்றைக்கி மாணவர்கள் ஆகிட்டாங்களே, எழுச்சி உண்டாக்கிட்டாங்களே. ஊழலற்ற ஆட்சி முறை தமிழ்நாட்டில் இல்லை, அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த ஆட்சி முறை கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது. அதாவது எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவங்க ஒரு பாணியை அவங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஆட்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. இந்திய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்குது. இந்திய முறையினருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து முற்றிலும் ஆட்சி ஒரு இதுவரைக்கும் நடக்காத ஒரு சரித்திர எழுச்சி உண்டாக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்றமோ அவங்களோட பேசும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பை தான் நம்ம பிரதிபலிக்கிறோம். இது நடக்கிறது தானே. அதாவது வெற்றி பெற்றுவது தோல்வி வெற்றி மாறி மாறி நடக்கும். இது ஒரு எழுச்சி நடக்கும்போது அது வந்து இருக்குது. அது வந்து காலங்களில் மாறிட்டு தானே இருக்கும். முந்தைய காலங்களில் இதே போல் வெற்றி தோல்வி வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அது வெற்றின்றதும் நிரந்தரம் கிடையாது, தோல்வின்றதும் நிரந்தரம் கிடையாது. சார், அப்புறம் விஜய் அவர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, வாழ்த்துக்கள் தான். கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க இளைஞர்கள். ஸோ அதை வந்து அவர் வந்து திறம்பட அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து அதாவது 100% ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பை வந்து அவருக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லைன்னா இவ்வளோ பெரிய பொறுப்பை ஜனங்க அவர் கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை உணர்ந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் செயல்படுவாங்கன்றது நம்பிக்கை இருக்குது. இது வந்து அமைஞ்சதுன்னா அது ஒரு இளைஞர்களுக்கு அவங்க இப்போ எடுத்த முயற்சிக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க அதை வந்து கரெக்டாக நிறைவேற்றிட்டா.
இல்லை அது எனக்கு தெரியாது. நான் எனக்கு ஆர்வம் உண்டு, அதை செயல்படுத்திட்டு இருக்கேன். அது என்னன்றதை காலம்தான் தான் முடிவு பண்ணோம். சார் வணிகர்களுக்கு என்னென்ன செய்யணும்னு வர்ற அரசு செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, வணிகர்களுக்கு வந்து இப்போ விக்ரம் ராஜா தலைமையில் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வியாபாரிகளுடைய குறைகளை உடனே அரசுக்கிட்ட, மத்திய அரசு மாநில அரசுகிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து எடுத்து சொல்கிறாங்க. என்ன குறைகள் இருக்குது, எதை செயல்படுத்த முடியுது, எதை மாற்றி அமைக்கணும்னு. அதையும் மத்திய மாநில அரசுகள் வந்து நல்லா ஆராய்ஞ்சு அதுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது. அகில இந்திய அளவில் தமிழ்நாடோட அடுத்த கட்ட எப்படி இருக்கும் சார்? இல்லை, இந்தியாவுக்கு இது ஒரு எழுச்சியாக தானே இருக்குது. இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா மிரண்டு போய் தான் நிற்கிறாங்க இந்த எழுச்சியை பார்த்து, மாணவர்களுடைய அதாவது இளைஞர்களுடைய எழுச்சி பார்த்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்லா சிறப்பாக இருக்குது. இளைஞர்கள் வந்து போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருக்காங்க, பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்திருக்காங்க. இல்லை, இதை வந்து கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். அதை போதை கலாச்சாரத்துன்றது கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். இந்த போல் வன்முறைகள்ன்றதும் மிகப்பெரிய, அதே போல் பாலியல் கொடுமைகளுக்கெல்லாம் அதாவது இம்மிடியேட்டாக தண்டனை கொடுக்கணும், டிலேவே பண்ணக்கூடாது, வித்தின் 10 months. ஸோ அதுதான் இதை கட்டுப்படுத்தும். அப்போ தான் இதை வந்து சரிப்படுத்த முடியும். அந்த விஜய் ரசிகர்களுக்கு இளைஞர்கள் அதிகமாக வாக்குப்படுறாங்க. ஆமாம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இது வந்து அவங்க தானே உருவாக்கியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு புரட்சியை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்ப்பு வந்து இப்போ மக்கள் வந்து விஜய் சிஎம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவர் தான் இனி அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கணும் மக்களுக்கு. இல்லை, அது இளைஞர்கள். அது வந்து ஒவ்வொரு, நீங்கள் எந்த வயசில், சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சந்திப்பேன். சினிமாவில் உங்களுக்கு எந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணணும்னு நீங்கள் விரும்புறீங்க? இல்லை, இன்றைக்கி வந்து ரசிகர் வந்து மாஸ் ஆக்ஷன் ஓரியன்ட் தான் தேட்டருக்கு வந்து பார்க்குறாங்க. ஸோ அதே போல் நாங்கள் தான் நான் விரும்புகிறேன். சார், தமிழ்நாட்டில் நடந்த இதே எழுச்சி சரி, மக்கள் தான் பாண்டிச்சேரியில் இருக்காங்க. சரிங்க. அங்கே ஏன் சார் விஜய்க்கு நடக்குது? உங்கள் கருத்து? சிலதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. யாராவது கணிச்சாங்களா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எலெக்ஷனில் வந்து நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக சொன்னாங்க விஜய் சாருக்கு. பட் சிங்கிள் டிஜிட்டு, டபுள் டிஜிட்னாங்க. அவர் இன்றைக்கி ட்ரிபிள் டிஜிட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ எதிர்பார்ப்பை மீறி நடக்கிறது தான் அரசியல். இல்லை, அதுதான் புரியாத போகுது. ஏன்னா முதல்ல கணிச்சவங்க எல்லா ஜீனியஸும் கணிச்சாங்க, எல்லாமே தவறாகி போச்சு, பொய்யாகி போச்சு. ஸோ அதுக்கு வந்து காலம் பதில் சொல்லணும். நமக்கு சில விஷயங்களை நம்மளால் கணிக்க முடியாது, சில விஷயங்களை அதை உணர முடியாது, சில விஷயங்களை. ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வந்து ஒரு உயர்ந்து இப்போ அரசியலுக்கு வந்து மக்கள் நல பணியாற்றுறாரு. சரிங்க. நடிகராக இருக்கீங்க, வருங்காலத்தில் நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வரப்ப நீங்கள் அரசியலுக்கு. இல்லை, எனக்கு வந்து எப்போவுமே அதாவது சினிமா துறை ஒரு தொழில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சினிமா துறை எனக்கு ஒரு ஃபேஷன், அதை செஞ்சுட்டு இருக்கேன். அரசியல் வந்து மக்கள் நலன் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. எப்போவுமே மக்கள் நலன்களில் ஆர்வம் உண்டு. நான் சின்ன வயசுலேருந்தே அதை செஞ்சுட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்னமும் அதிகப்படுத்தி கொண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது கால நேரம் ஒத்துழைச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக அரசியல் இறங்கி செயல்படுவேன். இல்லை, இன்னும் மற்ற 2-3 இடங்களில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆஃப்டர் தட் வரேன் சார். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். லீடர் மூவிக்கு உங்கள் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. படமும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்ப பிரியமாக, ரொம்ப ரசிக்கப்பட்டது. அதாவது ஒரு தரமான படத்தை கண்டினியூவாக கொடுத்துட்ருக்குன்னு தான் எங்களுடைய ஆசை. ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டினியூவாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவர் கூட இப்போ ஆல்ரெடி நான் கமிட் ஆகிட்டேன். ஸோ அடுத்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். அதான் நான் நெல்சன்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு கேமியா வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. அதான் ஒரே ஒரு படத்தில் ஒரே ஒரு கேமியா தான் பண்ணுவேன். ஜஸ்ட் 2-3 days அவ்வளோதான். இன்னும் இது பண்ணல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல எதுவுமே. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.